இனிப்பு புளிப்பு காரம் சேர்ந்த சூப்பர் காம்பினேஷன் ரெசிபி இன்னைக்கு ஸ்வீட் பருப்பு வித் மஜ்ஜிக புலுசு பண்ணலாம் வாங்க. 3/4 கப்பு துவரம் பருப்பை சிவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்த பருப்பை நல்லா அலம்பி தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 10-15 நிமிஷம் ஊற வைங்க. 5-6 விசில் வர வரைக்கும் குக்கரில் குக் பண்ணிக்கோங்க. மோர் குழம்பு பண்ணுறதுக்கு பீட் பண்ணின 1 கப்பு புளிச்ச தயிர், 3 டீஸ்பூன் கடலை மாவு ரெண்டும் சேர்ந்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. தேவையான காய்கறிகளை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் நறுக்கிய காய்கறிகளை சேர்த்து 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி, 3 பச்சை மிளகா ஸ்லைட்டாக கீறி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு காய்கறிகள் பாதி வேகிற வரைக்கும் குக் பண்ணுங்க. பாதி வெந்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மறுபடியும் மூடி போட்டு சாஃப்டாகிற வரைக்கும் குக் பண்ணிடுங்க. இப்போது காய்கறிகள் நல்லா வெந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து வச்ச தயிர் கடலை மாவு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நிறையா தண்ணி சேர்த்துட வேண்டாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி போட்டு நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. பச்சை வாசனை போய் சின்னதாக ஒரு கொதி வர வரைக்கும் கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க. இப்போது கொதி வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. 2 டீஸ்பூன் எண்ணெயில் ஒரு 3/4 டீஸ்பூன் ஜீரகம், 4-5 சிகப்பு மிளகாய் கிள்ளி போட்டு தாளித்து கொட்டிடுங்க. நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுடுங்க. மோர் குழம்பு பரிமாறுறதுக்கு ரெடி ஆகிடுது. இப்போது வேக வச்ச பருப்பை எடுத்துக்கோங்க. அதில் 3 டீஸ்பூன் சர்க்கரை, ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நல்லா மசிச்சு விடுங்க. உங்களுக்கு சர்க்கரை வேண்டான்னாக்கா வெள்ளைப்பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்வீட் பப்பும் ரெடி ஆகிடுது. சுடுசாதத்தில் நெய் விட்டு இந்த ஸ்வீட் பப்பை தேவையான அளவு சேர்த்து நல்லா பசைஞ்சுக்கோங்க. இதோட இந்த காய்கறிகள் போட்ட மோர் குழம்பு போட்டு தொட்டு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.